19/8/2026 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 2ஆம் நாள் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, தக்ஷணாயன புண்ணிய காலம், கரிநாள், கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று இரவு 10:15 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 10:24 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். நாம யோகம் இன்று காலை 7:29 மணி வரை சுப்பிரம், அதன் பின்பு பிராமியம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். கரணம் இன்று காலை 9:40 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 10:15 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 10:24 மணி வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. இந்த உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் பகல் 7:30 மணி வரை, 7:30 மணி முதல் 9 மணி வரை, கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:04 இன்றைய தினம் புதன்கிழமை என்பதால் நவகிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். மேலும் இன்றைய தினம் புதன்கிழமை பெருமாள் வழிபாடும் தாயார் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை அமைய கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு உச்சம், சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம், துலாம் ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி வக்கிரகதியில் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள் மட்டுமல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். உங்களது களத்திர பாவம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் இல்லத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் அருமையாக கிடைக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். உத்தியோகத்திற்கு செல்பவர்களுக்கு இன்றைய தினம் அருமையான சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் நண்பர்களின் மூலம் அருமையாக நடைபெறுவதால் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் நண்பர்களின் மூலம் அருமையாக அதிகாலையிலேயே வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். நீண்ட நாள் நோய்கள் அற்புதமாக தீருவதால் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் பகைருண ரோகம் என்கிற ஆரம்பாவத்தில் சந்திரபகவான் அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறக்கூடிய ஒரு திருநாள். நீங்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அருமையாக நிறைவேறும். அதேபோல் கடினமான வேலைகளை எளிதாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஆற்றல் தரும் செய்தி ஒன்று அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மாற்று மருத்துவத்தை பற்றி எண்ணம் அதிகரிக்கும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள்
குழந்தைகளின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அருமையாக நிறைவேறக்கூடிய ஒரு நாள். சந்திர பகவான் பஞ்சம ராசியில் அற்புதமாக உலா வருவதால் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிப்பதால் கோவில் விழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். திருமணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி ஒன்று அருமையாக வந்து சேரும். அதேபோல் நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அகலும். சக நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கடக ராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு திருநாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் அற்புதமாக சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் உலா வருவதால் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு உறவினர்களின் மூலம் சுப செய்தி ஒன்று அருமையாக வந்து சேரும். கடக ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் ஒன்று அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெற்று மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான மாற்றங்களின் மூலம் அதிரடியான திருப்பத்தை காண்டு அற்புதமாக சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைய தினம் அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதில் இருந்து வந்த சிற்சில பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்கும் நாள். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் மனக்குறைகளை தீர்த்து வைப்பார். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வதற்கு சில வாய்ப்புகள் உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வருவதால் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகளை எதிர்பார்க்கலாம் இன்றைய தினம். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். புதிய தொழில் தொடங்கும் திட்டம் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்கும். கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் அதிரடியான சில திட்டங்களை தீட்டி வெற்றியடையக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடியுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அரசியல்வாதிகள் கவனமாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கலாம். மூத்த வயதைச் சேர்ந்த
அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் அயன சயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் சில வித்தியாசமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதேபோல் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். அதேபோல் உத்தியோகத்தில் உங்களது விருப்பங்கள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதால் வேறிடத்திற்கு மாற்றி அபிவிருத்தி செய்யலாமா என்ற எண்ணம் மேலோங்கும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான லாபங்கள் கொழிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் அருமையாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். நீண்ட நாள் பிரச்சனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அருமையாக முடிவடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கச் செய்யும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். இன்றைய தினம் தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரித்து சிறப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஏனெனில் உங்களது ஜீவன பாவம் என்கிற 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் இருந்தாலும் அதை அருமையாக செய்து முடித்து நன்மைகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். சிலருக்கு மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் குறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் விளையாட்டுத்துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக உங்கள் உடல் ஆரோக்கியம் சீரடையும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்கள் தீர்ந்து சந்தோஷங்கள் அதிகரிக்க தொடங்கும். உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் நினைத்த காரியங்களை இன்றைய தினம் அருமையாக சாதித்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் குறையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் மன நிம்மதி அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் தந்தை வழி உறவினர்களும் கை கொடுப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய தினம் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு நாள். ஏனெனில் சந்திராஷ்டமம் தொடர்கிறது. சங்கடங்களும் தொடரலாம். கவனம் அவசியம். வாகன பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும். உத்தியோகத்தில் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. வீண் பழி அவமானங்கள் வந்து சேரலாம் என்பதால் பொறுமையோடு செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில்
வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அரவணைத்து செல்வது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எடுக்கும் காரியங்களிலும் சிரத்தையாக இருப்பது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்